ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இந்த வார்த்தையை சில பேர் கேள்விப்பட்டிருப்பான், நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளுடைய ஒரு வார்த்தையால் ஓவர் நைட்டில் நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம், நம்மளுடைய ஒரு சொல்லுனால். அதே சமயத்தில் நம்மளுடைய ஒரே சொல்லுனால் நம்ம ஜெயிலு கூட உள்ளே போயிடுவோம். அப்போ அந்த வார்த்தையை, ஒரு சொல்ல அளந்து பேசணும். எங்கே பேசணும், எதை பேசணும், எப்படி பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே பேசக்கூடாதுன்னு இந்த சொல் அப்படிங்கிறத பற்றி வள்ளுவரோட அதிகாரத்தில் சொல்லதிகாரம்னு ஒரு அதிகாரமே இருக்குது. அதனால் இந்த ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லுங்கிறத ஜோதிட சாஸ்திர ரீதியாக பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த 2ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வாக்குஸ்தானம்னு பேர். இந்த வாக்குஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே, வாக்குன்னு சொன்னாலே அந்த குருவுடைய அனுக்கிரகம் எங்கே இருக்கோ, யாருக்கு அந்த வாக்குஸ்தானத்தில் குரு பார்வையோ அல்ல குரு வாக்குஸ்தானத்தில் நல்ல சந்திரனோட சஞ்சாரம் பண்ணாரோ, தனியாக இருக்கக்கூடாது, சஞ்சாரம் பண்ணாரோ, நல்ல இடமா இருக்கணும். இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மாதிரி சஞ்சாரம் பண்ணாலும் அவளுக்கெல்லாம் நல்ல வாக்கு, சத்வாக்கு இருக்கும். ஆனால் அந்த ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும்னு சொன்னேன் பாருங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு ஸ்தானத்தில் என்ன, சூரியன் செவ்வாய் இந்த 2 பேர். சூரியனுக்கு அனலவன்னு பேர், செவ்வாய்க்கு கனலவன்னு பேர். இந்த அனலவனும் கனலவனும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் வாக்குஸ்தானத்தில் அமைஞ்சிட்டா, கூடவே புதனும் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வார்த்தையில் வெல்லுவா, ஒரு வார்த்தையில் வீழ்ந்துருவா. எனவே இந்த சூரியன் செவ்வாய் புதன் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறவா பார்த்து பேசணும். இல்லைன்னா ஒரு வார்த்தையில் ஜெயிச்சிட்டானா அடுத்த வார்த்தையில் பின்னாடி கீழே விழுந்து அவமானத்தை அடைஞ்சிருவா. அதனால் அந்த ஒரு வார்த்தை, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லுங்கிறத அவள் ஜாதகத்தை பார்த்துண்டு அவள் தெரிஞ்சுண்டு அதுக்கேற்றபடி நடந்துண்டா, பேசிண்டா அந்த குடும்பம். ஏன்னா இந்த 2ஆம் இடத்துக்கு குடும்பமும் அதுதான், தனமும் அதுதான். நல்ல தனத்தையும் நல்ல குடும்பத்தையும் பெறுவாள்.